இப்போ போன வீடியோவில் நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் ஜேஆர்இ இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ இஎம்எஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதேமாதிரி நம்ம இஎம்எஸ் டவுன்லோட் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி இந்த டவுன்லோட் ஆரோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஒரு லேப்டாப்பில் ஒரு மாதிரி மெசேஜ் வரும். டவுன்லோட் எனிவே அப்படிங்கிறது. இது டவுன்லோட் ஆகிட்டு ஸோ அது டவுன்லோட் முடிஞ்சிச்சு. டவுன்லோட் ஃபுல்லாக முடியும். வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதும் டவுன்லோட் ஆனதும் இதை அன்சிப் பண்ணுங்க. அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ராக்ட் ஆல் இருக்குது. இப்போ இதுதான் வந்து இஎம்எஸ் 18.1. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஷார்ட்கட் கிரியேட் பண்ணுங்க டெஸ்க்டாப்பில். இல்லை இப்படியே வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஒரு டெஸ்க்டாப்பில் ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணுங்க. ஸோ இது சாஃப்ட்வேர் இப்படி இந்த மாதிரி ஐக்கான் வந்துச்சுன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆச்சு. இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ரன் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் மோர் இன்ஃபோ கிளிக் பண்ணி ரன் எனிவே. ஃபஸ்ட் டைம் மட்டும் அது கேட்கும். அது கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு. யூசர் நேம் வந்து உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து என்ன பாஸ்வேர்டோ அதை அப்படி பாஸ்வேர்ட் நான் ஃபர்காட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணி ஓகே.